வரக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக எந்த சிரமமும் இல்லாமல் மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள், அமைச்சர்கள், மண்டல பொறுப்பாளர் அத்தனை பேரும், மகளிர் அணி, தொண்டர் அணி நிர்வாகிகள் என்று அத்தனை பேரும் இணைந்து இந்த மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த மாநாடு வெற்றி பெறவும், தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அண்ணன் தளபதி அவர்களோட ஆட்சி பெண்களின் முன்னேற்றத்தை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக, அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பான ஒரு வளமிக்க எதிர்காலமாக இருக்க வேண்டும், உரிமைகள் பெற்ற பெண்களாக தமிழக பெண்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த முனைப்போடு செயல்படுவதால் இந்த மாநாட்டிற்கு அவர்கள் எல்லாவற்றையும் விட அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய மாநாடாக நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு பணிபுரிகிறார். மாநாட்டுல அறிவிப்புகள்லாம் இருக்காது. நிச்சயமாக அறிவிப்புகள் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அறிவிப்பார். தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடு விதிச்சுட்டு ஒரு சூழல்ல இந்த மாநாட்டுல பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன மட்டும் குறிப்பா பெண்கள் அதிக அளவுல காண்பிக்கிறாங்க, என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்? இல்லைங்க, குறிப்பா பெண்களுக்குன்னு பாதுகாப்பு இல்லை. இப்போ தமிழ்நாடு முழுவதுமே பெண்களுக்கான பாதுகாப்பு ஆன ஒரு இடமாக இருக்கிறதுனால நாங்க இதுக்கு தனியா எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இருக்கக்கூடிய எல்லா திராவிட முன்னேற்ற கழக மாநாடுகள் அப்படின்னாலே எல்லாருக்குமான பாதுகாப்பை சரி செய்யக்கூடிய, அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகளாகத்தான் அத்தனையுமே நடந்திருக்கிறது. அதனால எந்தவித பிரச்சனையும் திராவிட முன்னேற்ற கழக நிகழ்ச்சிகள்ல நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா எல்லாரும் கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை எல்லாம் சரிவர கடைபிடித்துதான் நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால எல்லாருக்கும் என்னென்ன விதிகள் பொருந்துமோ அத்தனை விதிகளும் எங்களுக்கும் பொருந்தும். அதை நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் கடைபிடிப்பாங்க. அதே மாதிரி தேர்தல் அறிக்கையில இந்த பக்கம் வேட்புமன்றத்துக்கு சரியா தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கு. இப்போ மும்முனை மின்சாரம் ஒரு பிரச்சனையா இருக்குது, பிரச்சனையா இருக்கு. தேர்தல் அறிக்கையில அதுக்கு என்ன மாதிரியான? இது மாநாட்டுக்காக நடத்தக்கூடிய கூட்டம். தேர்தல் அறிக்கைக்காக வரும் பொழுது நிச்சயமாக எல்லா தரப்பினரையும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று தேர்தல் அறிக்கை குழு அவர்களோடு பேசி அதையும் தேர்தல் அறிக்கையிலே நிச்சயமாக சேர்த்துக் கொள்ளும். அதற்கான இல்லைங்க, அவங்க விட்டுட்டு போன கடனோட சேர்த்து பேசணும். அவங்க எந்த நிலைமையில தமிழ்நாட்டை எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு மாநிலமாக பின்தங்கி கொண்டே போகக்கூடிய ஒரு சூழலிலே தமிழ்நாட்டை விட்டு சென்றார்கள். இன்று இந்தியாவிலேயே முன்னேறி இருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை அவர் கருத்திலே வைத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்காக என்ன வேணாலும் பேசட்டும். அதை பத்தி நாங்க ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவருக்கும் தேர்தல் நேரத்துல எதையாவது சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் உண்மை என்ன என்பது அவர் மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அதற்கு தெரியும். என்னங்க, மாநில உரிமைகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். அதனால அது இந்த தேர்தல் அறிக்கை அதுக்காக இருக்கும். நாங்க தொடர்ந்து அதை மாநில சுயாட்சியும் மாநில உரிமைகளையும் மையப்படுத்துவோம். இல்லைங்க, அந்த 15 லட்சம் வந்துட்டோம். அது வந்த உடனே நான் பதில் சொல்றேன். இல்லைங்க, அந்த 15 லட்சம் அவங்க கொண்டு கொடுத்த அப்புறம் நாம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறோம். அது முன்னேற்றத்திற்கான திட்டங்கள்ங்க, கவர்ச்சிக்கான திட்டங்கள்லாம் கிடையாது. அது திமுக கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அறிவிப்பார். இல்லைங்க, குறைச்சிருக்கோம். நிறைய கடைகள் மூடப்பட்டிருக்கு. நிச்சயமாக அதற்கு
இன்னும் குறைப்பதற்கு நிச்சயமாக வழிவகை செய்யும். இந்த மாநாட்டில் வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு கருப்பு கொடி கட்டணும் அப்படின்னு சொல்லி. அதாவது இடுவாயில கருப்பு கொடி மத்தவங்களுக்கு எல்லாம் கருப்பு கொடி காட்டினா வந்து வருத்தப்படுவாங்களோ என்னமோ, எங்களுக்கு காட்டினா சந்தோஷம். ஏன்னா கருப்புல இருந்து வந்தவங்க தான் நாங்க.